மனிதர்கள் இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு பகுத்தறிவை பயன்படுத்த ஆரம்பித்ததுக்கப்புறம் பல அறிவியல் கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தி தான் இப்போ நாம் இருக்கிற இந்த சிவிலைஸ்டு சொசைட்டிக்கு வந்தாங்க. இந்த கண்டுபிடிப்புகள் நம்மளோட வாழ்க்கையை ரொம்ப எளிதாக மாற்றுச்சு. இந்த கண்டுபிடிப்புகளுக்காக மனிதர்கள் இந்த பூமியில் இருக்கிற பொருட்களையும் அந்த பொருட்கள் ஏற்படுத்துகிற மாற்றங்களையும் மெஷர் பண்ண ஆரம்பித்தாங்க. உதாரணமாக, உயரமான அல்லது பெரிய சைஸ் இருக்கிற மிருகங்கள் ரொம்ப ஆபத்தான மிருகங்களாகவும், சின்ன சைஸ் மிருகங்கள் ஆபத்து குறைவான மிருகங்களாகவும் அந்த விலங்குகளோட உயரத்தை மெஷர் பண்ணுறது மூலமாக ஆபத்தோட அளவை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இதே உயர மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி வீடுகளை அமைக்க ஆரம்பித்தாங்க. தென் விவசாயம் செய்கிறதுக்கு தேவையான நிலம், போட்டுக்கிற துணி இதெல்லாம் அளந்து பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி இதே மனிதர்கள் இந்த மெஷர்மெண்ட் எடுக்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணி வானுயர பில்டிங்கை கட்டிட்டாங்க அண்ட் நிலாலையும் கால் வச்சிட்டாங்க. இந்த சாதனைகள் எல்லாம் பண்ணுறதுக்கு மனிதர்களுக்கு பல மெஷர்மெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதில் ரொம்ப முக்கியமான மெஷர்மெண்ட் தான் லென்த் மெஷர்மெண்ட். அந்த லென்த் மெஷர்மெண்ட் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த லென்த் அப்படின்ற கான்செப்ட் மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸில் ரொம்பவே முக்கியமான கான்செப்ட். ஸ்டூடெண்ட்ஸான நீங்கள் இந்த லென்த் எங்கெல்லாம் மெஷர் பண்ணப்படுது அப்படின்றதையும் லென்த் மெஷர் பண்ண தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கணும். லென்த் அப்படின்றது இரண்டு வெவ்வேறு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவை குறிப்பிடும் மதிப்பு. ஸோ நீளம் அல்லது ரெண்டு புள்ளிகளுக்கு நடுவில் இருக்கிற தொலைவை தெரிஞ்சுக்க நாம் கண்டிப்பாக ஆரம்ப புள்ளியும் முடிவு புள்ளியும் துல்லியமாக குறிப்பிடுறது அவசியம். அந்த ரெண்டு புள்ளிகள் ஒரு பென்சிலோட இரு முனைகள் மேலே வச்சா அந்த ரெண்டு புள்ளிகளுக்கும் இடைப்பட்ட தொலைவு அந்த பென்சிலோட நீளத்தை குறிப்பிடும். அல்லது ஒரு செவரோட உச்சியில் ஒரு புள்ளியும் செவரோட கீழே ஒரு புள்ளியும் வச்சோம்னா அந்த ரெண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு அந்த செவரோட உயரத்தை குறிப்பிடும். ரோட்டில் போகும்போது ஒரு புள்ளியை ஒரு ஊரோட பஸ் ஸ்டாண்ட்லேயும் இன்னொரு புள்ளியை அடுத்த ஊரோட பஸ் ஸ்டாண்ட்லேயும் வச்சோம்னா ரெண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு அந்த ரெண்டு ஊர்களுக்கு இடைப்பட்ட தொலைவை குறிப்பிடும். இதே மாதிரி இந்த ரெண்டு புள்ளிகளை நாம் ஒரு திடப்பொருளுக்குள்ளே இருக்கிற ரெண்டு அணுக்களுக்கு மேலே வச்சோம்னா அந்த ரெண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு அந்த ரெண்டு அணுக்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை குறிப்பிடும். ஸோ நீளம், உயரம், தொலைவு, தூரம் இது எல்லாமே லென்த்து தான்னு நாம் பார்த்த எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு யூனிட், அதாவது அலகு ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், நாம் இந்த பொருள் எவ்வளோ நீளம் இருக்குது அப்படின்ற ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணோன்னா இந்த பொருள் டேஷ் நீளம் இருக்குது அப்படின்ற பதில் நமக்கு வரும். ஸோ இந்த டேஷ் வேல்யூ எதை பொறுத்தது அப்படின்றது தான் முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பொருளோட நீளம் என்னென்னு கேட்டால் இந்த பொருள் என் கையோட அளவு இருக்குது, இல்லை இந்த பொருள் ஒரு ஆளோட உயரம் இருக்குதுன்னு சொன்னால் எல்லாரோட கையளவும் எல்லாரோட உயர அளவும் ஒரே அளவு இருக்காது. ஸோ இந்த பொருளோட நீளத்தை இன்னொருத்தர் புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும். இந்த குழப்பத்தை தவிர்க்க தான் எஸ்ஐ யூனிட், அதாவது இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. அதுலேருந்து நீளத்தை அளக்கிற அலகு மீட்டர்னு நிர்ணயிக்கப்பட்டுச்சு. இதுதான் அந்த 1 மீட்டர் நீளம். ஸோ இதை பொறுத்து தான் உலகத்தில் இருக்க எல்லா நீள அளவீடுகளும் அளக்கப்படுது. இந்த 1 மீட்டர் நீளத்தை நான் இங்கே இந்த டேப் மூலமாக உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த டேப் துணிக்கடையில் துணியை அளவெடுக்க பயன்படுத்தப்படுறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது இன்ஜினியர்ஸ் யூஸ் பண்ணுற டேப். இதுலேயும் அதே 1 மீட்டர் எடுத்தோம்னா இந்த துணிக்கடையில் இருக்கிற டேப்பும் இந்த டேப்பும் ஒரே அளவை மெஷர் பண்ணுறத நம்மளால் பார்க்க முடியுது. அதாவது டேப் தான் வேறு, மற்றபடி அளவு ஒன்று தான். ஸோ உலகம் முழுவதும் இந்த மீட்டர்ன்ற யூனிட் தான் நீளத்தை அளக்க இன்றைக்கி பயன்படுத்தப்படுது. இதனால் நாம் ஒரு பொருளோட நீளத்தை மீட்டரில் இங்கே அளந்தோம்னா அந்த வேல்யூ உலகத்தில் இருக்கிற எந்த நாட்டு மக்களாக இருந்தாலும் அவங்க எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி அளந்தாலும் இந்த மீட்டர் வேல்யூ சேமாக தான் இருக்கும். இந்த எஸ்ஐ யூனிட்டை ஃபாலோ பண்ணுறதுல முக்கியமான ப்ராப்ளம் என்னென்னா, நாம் எந்த பொருளோட அளவை எடுத்தாலும் அதை மீட்டரில் சொல்ல நமக்கு தெரியணும். அதாவது நம்ம ஒரு பொருளோட உயரத்தை அளந்தோம்னா அதை மீட்டரில் கன்வெர்ட் பண்ண நமக்கு தெரியணும். அதுக்காக இந்த 1 மீட்டர் நீளம் இருக்கிற இந்த அளவை நாம் பல வகைகளை வகுத்தும் இல்லை மல்டிப்ளை பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மீட்டரை பல வகையில் வகுத்தும் மல்டிப்ளை பண்ணியும் யூஸ் பண்ணுற சிஸ்டம் தான் மெட்ரிக் சிஸ்டம். இந்த 1 மீட்டர் நீளமுள்ள டேப்பை 10 டெசிமீட்டராக பிரிக்கலாம். அதாவது 10ல் ஒரு பங்கு 1 டெசிமீட்டர், அல்லது 1/10 மீட்டர்ஸ்னு
இதை நாம் புரிஞ்சுக்கலாம். பட் மேத்தமெட்டிக்கலாக இதை நாம் எழுத 1/10 இஸ் ஈக்குவல் டு 0.1 மீட்டர்ஸ் ஆர் இந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ண 1 × 10⁻⁻1 நாம் குறிப்பிடலாம். அதே மாதிரி இந்த ஒரு டெசிமீட்டரை நாம் 10 சென்டிமீட்டராக பிரிக்கலாம். ஸோ இதை மீட்டராக கன்வெர்ட் பண்ண 10 சென்டிமீட்டர் × 10 இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர். ஸோ ஒரு மீட்டரில் 100 சென்டிமீட்டர் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இதையும் நாம் மேத்தமெட்டிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ண 1 மீட்டர் டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 0.01 மீட்டர் ஆர் 1 × 10⁻⁻2 மீட்டர்ஸ்னு எழுதலாம். இந்த ஒரு சென்டிமீட்டரையும் நாம் 10 மில்லிமீட்டராக பிரிக்கலாம். ஸோ ஆப்வியஸாக ஒரு மீட்டரில் 1000 மில்லிமீட்டர் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதையும் நாம் மேத்தமெட்டிக்கலாக எழுத 0.001 அல்லது 1 × 10⁻⁻3ன்னு மென்ஷன் பண்ணலாம். இதை நாம் கண்டினியூ பண்ணிக்கிட்டே போனோம்னா 1 × 10⁻⁻6 நாம் மைக்ரோமீட்டர்னும் 10⁻�9 நாம் நேனோமீட்டர்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி 1000 மீட்டரை நாம் 1 கிலோமீட்டர்னு சொல்லலாம். இதை மேத்தமெட்டிக்கலாக மீட்டரில் எழுத 1 மீட்டர் மல்டிப்ளைடு பை 1000 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 × 10⁻+3 மீட்டர்னு சொல்லலாம். அதே மாதிரி 1 × 10⁻6 மீட்டர்ஸை நாம் மெகாமீட்டர்னு சொல்லலாம். அண்ட் 10⁻9 நாம் ஜிகாமீட்டர்னு சொல்லலாம். பவரில் 12 இருந்தால் டெராமீட்டர்னும் போய்கிட்டே இருக்கும். இப்போ நாம் மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் மாதிரி வெவ்வேறு விதமான மீட்டர்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போது அந்த வெவ்வேறு விதமான மீட்டர்ஸை அளக்கிறதுக்கான பேசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பற்றி பார்ப்போம். ஒரு மீட்டருக்கு கம்மியாக இருக்கிற பொருட்களோட நீளத்தை மெஷர் பண்ண நாம் 1 மீட்டர் ஸ்கேல் அல்லது 1 மீட்டர் டேப் பயன்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பென்சிலோட நீளம், நம்ம போட்டிருக்க ஷர்ட்டோட சைஸ் இதெல்லாம் அளக்க, அதாவது 1 × 10⁻³ மீட்டர் முதல் 1 மீட்டர் வரை இருக்கிற நீளத்தை அளக்க நாம் இந்த 1 மீட்டர் ஸ்கேல் அல்லது 1 மீட்டர் டேப் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பாருங்கள். இதுதான் வெர்னியர் கருவி. இதை பயன்படுத்தி டேப் யூஸ் பண்ணி துல்லியமாக அளக்க முடியாத பொருட்களோட அளவை அளவிடலாம். எக்ஸாம்பிள் போல்ட்டோட நீளம் மற்றும் நட்டோட அகலம், அதாவது 1 × 10⁻⁻4 மீட்டர் வரை துல்லியமாக நம்ம அளவிடலாம். ஒரு மீட்டரை விட அதிகமாக, அதாவது ஒரு செவரோட உயரத்தையோ இல்லை ஒரு நிலத்தோட நீளத்தை அளக்கிறதுக்கு நாம் 100 மீட்டர் டேப்பு பயன்படுத்தலாம். ஸோ இந்த 100 மீட்டர்ஸ் டேப் மூலமாக 1 மீட்டர் டு 1 × 10⁻2 மீட்டர் வரைக்கும் நாம் துல்லியமாக அளக்க முடியும். அடுத்து நேஷ்னல் ஹைவேஸ் மாதிரி பெரிய பெரிய ரோடில் லென்த் அளக்க ரோடோமீட்டர் அப்படின்ற இந்த வீலை பயன்படுத்துவாங்க. இதை யூஸ் பண்ணி 1 × 10⁻2 மீட்டர்லேருந்து பல கிலோமீட்டர் வரைக்கும் அளக்க முடியும். நெக்ஸ்ட் நாம் தெரிஞ்சுக்க போகிற இன்ஸ்ட்ருமெண்ட் தான் அட்வான்ஸ்ட் டெலஸ்கோப். ஃபார் எக்ஸாம்பிள் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பை எடுத்துக்கலாம். இந்த டெலஸ்கோப் சாதாரணமாக ஒரு டெலஸ்கோப் மாதிரி ஸ்பேஸில் இருக்கிற ஒரு பிளானட்டோட சர்ஃபேஸ் பற்றி மட்டும் அனலைஸ் பண்ணும் டெலஸ்கோப் கிடையாது. இது அட்வான்ஸ் டெலஸ்கோப் அப்படின்றதுனால ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்புக்குள்ள நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் ஸ்பெக்ட்ரோகிராஃப். இந்த ஸ்பெக்ட்ரோகிராஃப் யூஸ் பண்ணி ஸ்பேஸில் இருக்கிற ஸ்டார்ஸ் கேலக்சிஸோட டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ண முடியும். இதுக்கு நாம் பயன்படுத்துகிற அலகுகள் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் மற்றும் லைட் இயர். இதுவரைக்கும் ஒரு மில்லிமீட்டருக்கு மேலே இருக்கிற டிஸ்டன்ஸை அளக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பற்றி பார்த்தோம். இப்போது அதுக்கு கீழே இருக்கிற நீளத்தை அளக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பற்றி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் திருகலவி. இந்த கருவியை கொண்டு ஒரு கம்பியோட தடிமனை கூட அளவிட முடியும். இந்த திருகலவியால் 1 × 10⁻⁻5 மீட்டர் அளவுக்கு துல்லியமாக அளவிட முடியும். நெக்ஸ்ட் ஆட்டம்ஸ்க்கு இடைப்பட்ட நீளம் அல்லது ஒரு ஆட்டமோட சென்டர் பாயிண்ட்டுக்கும் அதோட ஆர்பிட்டாலில் இருக்கிற எலக்ட்ரானுக்கும் இடைப்பட்ட நீளத்தை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு டைஃப்ராக்ஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் அண்ட் எலக்ட்ரான் டைஃப்ராக்ஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி நாம் துல்லியமாக அளவிட முடியும். வெவ்வேறு விதமான மீட்டர்ஸ் அளக்கிறதுக்கான பேசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி இப்போ பார்த்தோம். அடுத்து நான் ஸ்க்ரீனில் சில பொருட்களை காட்டுறேன். அந்த பொருட்களை எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக அளக்கலான்னு நீங்களே கெஸ் பண்ணுங்கள். இது ஒரு சேஃப்டி பின். இதை இந்த 3 இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எதை யூஸ் பண்ணி நீளத்தை கால்குலேட் பண்ணலாம்? எஸ், 1 மீட்டர் டேப் யூஸ் பண்ணி பண்ணலாம். நெக்ஸ்ட் இது ஒரு பேஸ்கெட் பால் கோர்ட். இதை இந்த 3 இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி அளக்கலாம்? எஸ், 100 மீட்டர் டேப் யூஸ் பண்ணி அளக்கலாம். நெக்ஸ்ட் இது ஒரு மாலிகுலர் ஸ்ட்ரக்சர். இதில்
இந்த ரெண்டு ஆட்டம்ஸோட சென்டருக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை நாம் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம்? எஸ், டைஃப்ராக்ஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம். லாஸ்ட்டாக இந்த பிளானட்ஸை பாருங்கள். இந்த ரெண்டு பிளானட்ஸ்க்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை நாம் இந்த 3 இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம்? எஸ், டெலஸ்கோப் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் லென்த்னா என்னன்னும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லென்த்தை மெஷர் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றியும் பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.